கோயம்புத்தூர்ல வந்த பிரச்சனைனா அசம்பிளியில பேச முடியும், இல்ல வேற எங்காவது பேச முடியும். சோ வாய்ஸ் ஆஃப் கோவையாக பரிணமித்திருக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இன்று துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு தண்டவாளத்தை மாதிரி இணைஞ்சு போகும்போது நம்முடைய இலட்சியத்தை அடைய முடியும். அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம அத்தனை பேர்த்தோட சக்தியும் அதற்கு பயன்பட வேண்டும். இந்த நல்ல காரியத்திற்கு என்றும் இறைவன் நம்மோடு துணை இருப்பான். நிறைய கடவுளை பத்தி எல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சுதர்ஷன். எப்பவுமே நாம தர்மத்துக்காக வேலை பண்றவங்க. ஏனென்றால் புத்த மதத்திலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, புத்தம் சரணம் கச்சாமி. புத்தர் அவர்களை பார்த்து அவருடைய அந்த அந்த ஆரா இல்ல அவரோட அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அதுக்காக நான் அவரோட வந்தங்க அப்படின்னு சொல்றவங்க முதல்ல வருவாங்க. சங்கம் சரணம் கச்சாமி. அதுக்கப்புறம் அது ஆர்கனைசேஷனா பரிணமிக்கும். அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரூல் ஆஃப் இருக்கும், அதுக்கப்புறம் அதனோட வழிமுறைகள் இருக்கும். பிகாஸ் எனி ஆர்கனைசேஷன் இட் ஹேஸ் த ஓன் பொட்டன்ஷியல் அண்ட் ஸ்ட்ரென்த். அதை எப்படி எடுத்துட்டு போறது? சங்கம் சரணம், அந்த அமைப்புக்கு நான் சரணம் அடைகிறேன். அதுக்கப்புறம் தர்மம் சரணம் கச்சாமி. நாம எல்லாரும் எதுக்காக வேலை செய்யறோம்? இந்த பாரத நாடு நல்லா இருக்கணும்னு வேலை செய்யறோம், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு வேலை செய்யறோம், இந்த தர்மம் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறோம். அந்த தர்மம் தான் நம்ம எல்லாத்தையும் இணைச்சிருக்கு. ஆனால் அந்த தர்மத்துக்காக நாம எப்படி வேலை செய்யறோம்னு காட்டுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையாக நம்ம அத்தனை பேரும் எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு படிநிலையாக இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் கோவை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு, அந்த அமைப்போடு இணைந்து பணியாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் இங்க அற்புதமான தலைவர்கள். நல்ல வேளை திரு சுதர்ஷன், திரு தம்பி அண்ணாமலை அவர்களும் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு, எல்லாத்தையும் கட்சிக்காரங்களை கூப்பிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே நிறைய கதைங்க. வாய்ஸ் ஆஃப் கோவைன்னு தனியா அண்ணாமலை ஏதோ ஆரம்பிச்சிட்டாருப்பா, தனியா கட்சி ஏதோ ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு கதையை சுத்தி விட்டு இருப்பாங்க. நல்ல வேளை இன்னைக்கு எல்லாரும் வந்ததால அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு புரளி கலப்புறவங்களுக்கு ஒரு வாயை மூடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இது மாதிரி இருக்கு. அதனால் வாய்ஸ் ஆஃப் கோவை வெற்றிகரமாக தன்னுடைய பணியை இன்று துவங்குகிறது. இந்த வெற்றி என்பது இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் நம்முடைய வெற்றியாக மாற வேண்டும் என்பதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தேர்தலில் பணியாற்றிய, இந்த தேர்தல்ல எவ்வளவு தூரம் அந்த வேகத்தோட எவ்வளவு நேரங்காலம் பார்க்காம உழைத்த ஒவ்வொருவருக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.